அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اهدنا وعافنا وارزقنا وجبرنا بالأعمال الصالحة. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير. اللهم شرف قلوبنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسي وإذن الترشيم مداد كلماتي. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسي وإذن الترشيه ومداد كلماتي. أما بعد، ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வஹுவல் கவிய்யுல் அஸீஸ். மன் கான யுரீது ஹர்ஸல் ஆஹிரா நஸீத் லஹு ஃபீ ஹர்ஸிஹி வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நூதி மின்ஹா வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் நஸீப். وقال النبي صلى الله عليه وآله وسلم الدنيا مزرعة الآخرة. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் தாஹா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், அகல பைத்துக்கள், சத்திய சஹாபாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், அபரார்கள், மூசினீன்கள், நம்முடைய பெற்றார், உற்றார், உறவினர், மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி, அல்லாஹ் அனைவருக்கும் அவனுடைய அருளையும் ரஹ்மத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தையும் துஆவையும் கிடைக்கச் செய்வானாக. நம்முடைய அகப்புற பாவங்களை பரிசுத்தப்படுத்தி புனிதமான இந்த ரமலானுடைய 3 பத்துக்களுடைய அருளையும் ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் இதுக்கும் நீரானையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருள் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ரமதான் ஆண்டுதோறும் நம்மை மாதத்திற்கு ஒரு முறை சந்திக்கின்றது, அல்லது நாம் ரமலானை சந்திக்கின்றோம். நாம் ரமலானை சந்திக்கின்றோம் என்பதை விட ரமலான் நம்மை வந்து அடைந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதுதான் உண்மையானது. இந்த ரமலானுடைய மாதத்தில் உபரியான நன்மைகளை நாம் செய்ய முற்பட்டு செய்து கொண்டு நல்ல பல காரியங்களையும் செய்து நல்ல விஷயத்திலே நாம் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல். இந்த ரமலான் நமக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால், மனிதர்களுக்கு
ஜுன்னத்துன் லின்னாஸ், கேடயமாக இந்த புனிதமான ரமலான் அமைகின்றது. இந்த ரமலானுடைய சிறப்பு எண்ணில் அடங்காதவை, பேசி மாற முடியாது, அனுபவிக்கணும். இந்த ரமலானுடைய சிறப்புகளில் மிக உயர்ந்ததான ஒரு அந்தஸ்து அல்லாஹ் நமக்கு கிடைப்பது. அல்லாஹ் நமக்கு கிடைத்து விட்டால் எல்லாம் நமக்கு சித்தியாகிரும். எல்லாம் நமக்கு மிக மிக எளிதாக அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ இந்த ரமலானை பயன்படுத்தியவர்கள் இந்த வருடம் யார்? உதாசீனப்படுத்தியவர்கள் யார்? இந்த ரமலானை கைவிட்டு விட்டு ஏனைய மாதங்கள் நாட்களை போன்று கழித்தவர்கள் யார்? அவர் நெஞ்சின் மீது கை வைத்தால், சிந்தித்து செயல்பட்டால் விளங்கும். நாம் இந்த ரமலானை அடைந்து பிரயோஜனமாக ஆக்கி கொண்டோம். நாம் இந்த ரமலானை கைசேதத்திற்குரியதாக ஆக்கிவிட்டோம். இந்த ரமலானை நாம் ஏனைய நாட்களை போன்று ஆக்கிவிட்டோம் என்று அவர்களுடைய நிலைகளுக்கு தகுந்தவாறு விளங்கும். நோன்பு வைத்தால் மானிட அந்த உடம்பு மிக மிக சிறந்த ஒரு ஆற்றலை, புத்துணர்வை அது பெறும். நோயாளிகளும் கூட மரணித்து விட்டாலும் பரவாயில்லை என்று நோன்பைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. அதே போன்று நிறைய பேர் நோன்பு வைத்தால் நாம் மரணித்து விடுமோ என்று பயப்படக்கூடியவர்களும் நிறைய பேர் உண்டு. நாம் இதில் எந்த லிஸ்டில் இருக்கின்றோம் என்பதை இங்கு நாம் நம்மை எடுத்து பார்க்க வேண்டும். ரமலான் நாம் சஹரிலே உண்ட பிறகு சுபூஹுடைய அதானுக்கு பிறகு மகரிபுடைய அதான் வரை நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி குர்ஆன் ஓதி, ஸலவாத்து, திக்ரு, ஃபிக்ரு, தர்மம், சதகாத், ஜகாத் கொடுத்து நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதில் எத்தனை பேர் நாம் வெற்றி பெற்றவர்கள்? வெற்றி பெற முனையாதவர்கள் எத்தனை பேர்? வெற்றியை பெற்று இழந்தவர்கள் எத்தனை பேர்? நம்மை நாம் தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். காரணம், நோன்பு என்பதை மாத்திரம் யாரும் அறியவே முடியாது. லா தஅவீலு இல்லல்லாஹ், இதனுடைய உண்மையை அல்லாஹ்வை தவிர யாரும் புரிய முடியாது, அல்லாஹ் ரசூலை தவிர. அப்போ இந்த நோன்பு என்பது எந்த அளவுக்கு மனிதர்களை பரிசுத்தப்படுத்தி உயர்வாக்கி நன்மைகள் வழங்கி அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை வழங்குகின்றான் என்பதை இங்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். அதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் அவனுடைய விதிவசத்தை, தலையெழுத்தை எல்லாம் நிர்ணயிச்சிட்டான். அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். மீறினால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பருகின்ற பொழுது கலாக்கதிரிலே சில மாற்றங்களை அவனை நெருங்கும் போது நமக்கு ஏற்படுத்தலாம். அதற்கு நாம் முயற்சிக்கணும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான், அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதி, அல்லாஹ் அடியார்கள் மீது நுட்பமான கருணையுடையவன். எரிசுக்கும் யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கை விசாலப்படுத்துகிறான். வஹுவல் கவியுல் அசீஸ், அனைத்து வஸ்துக்களின் மீது சக்தி உடையோடும் கண்ணியமானவனும் ஆற்றல் பெற்றோடுமாக அல்லாஹ் இருக்கான். அல்லாஹ் நுட்பமாக கருணையுடையவன் என்பதை இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அடுத்த ஆயத்தில் மன்கான யுரீது ஹர்சல் ஆகிரா, மறுமையுடைய வெள்ளாமைக்காக, விவசாயத்திற்காக யார் முயற்சித்து நல்ல பல அமல் செய்து இந்த உலகம் என்னும் தோட்டத்திலே இஸ்லாம் என்னும் வழிமுறையில் நல்ல பல அமல்கள் செய்து விவசாயம் செய்கின்றனரோ, நஸிது லஹு, அவர்களுக்கு நாம் அவை உபரியாக அதிகப்படுத்துவோம். வஃபி நஸிது லஹு ஃபி ஹர்சி,
அவர்கள் செய்கின்ற அந்த அமலில், விவசாயம் என்னும் அந்த அமலில் நாம் உபரியை அதிகப்படுத்துவோம். வமன் கான இரீது ஹர்ஸ துன்யா, துனியாவை முயற்சித்து சம்பாதித்து துனியாவிலே வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நூத்தி மின்ஹா, அதிலிருந்து நாம் அவர்களுக்கு கொடுப்போம். வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் நசீப், மர்மையில் அவர்களுக்கு எந்த நசீபும் கிடையாது. துனியாவே கதி கொண்டு காலையிலிருந்து இரவு வரை துனியா கடை வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பாதித்தல் என்று ஹராம் ஹலாலை பார்க்காமல் பேங்கிலையும் அங்கும் இங்கும் வட்டி வாங்கி வீடுகளையும் உபரியாக சொத்து பத்துகளையும் இந்த பூமியை விலைக்கு வாங்குவதற்காக வேண்டி பல்வேறான இடையூறுகளையும் சந்தித்து இந்த துனியாவை சம்பாதிப்பதற்கு மாத்திரம் முயற்சித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் துனியாவை கொடுப்போம். ஆனால் வஃபில் ஆகிரத்தி மின் நசீப், மர்மையில் அவங்களுக்கு எந்த நசீபும் கிடைக்காது. அவர்கள் நினைப்பதை போன்று அங்கு சொகுசாக வாழ முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா மன்லா தாரலஹு, மர்மையில் யாருக்கு வீடு இல்லையோ அவனுக்கு இந்த உலகத்தில் நிறைந்த சொத்து பத்துக்களை அல்லாஹ் கொடுப்பான். இவ்வுலகில் யாருக்கு இல்லையோ அங்கு நிறைந்த ஐஸ்வர்யத்தை, பரக்கத்தை, ரஹமத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம், நாங்கள்லாம் தர்மம் செய்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், இதெல்லாம் கடமை, இதெல்லாம் நீ சொல்லி காமிக்கணுன்ற அவசியம் இல்லை, கடமை செஞ்சே ஆகணும். அப்போ நீ மறுமைக்காக என்ன முயற்சி செஞ்ச? மறுமைக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் தான் அங்கு நமக்கு பிரயோஜனம் தருமே தவிர, இவ்வுலகத்தில் நாம் முயற்சிப்பது இந்த உலகத்தை மாத்திரம்தான் அடைய வைக்க முடியும். ஆகையினால்தான் மறுமையை அடைந்தவர்கள் இம்மையில் அவங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும், சிரமம் இருக்கும், கடன் கேட்டால் கிடைக்காது, ஹராமான வாழ்க்கை வாழ மாட்டாங்க, பல இன்னல்கள், துன்பங்கள். ஆனால் இவ்வுலகத்தில் சொகுசாக வாழ வேண்டும், ஹராம் ஹலாலை பார்க்க வேணாம், அது பின்னால் பார்த்துக்கலாம், ஹஜ்ஜு செய்யும்போது உம்ராவுக்கு செய்யும்போது 2 பேர்த்து உம்ராவுக்கு அனுப்பிட்டு அஜர்த்துமார்களை சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு லா ஹலாக்கலகும், மறுமையில் தக்தீர், விதிவசம் எதுவும் கிடைக்காது. எப்படி சொல்கிறான் பாருங்க, ஒமன் கான யுரீது ஹர்ஸ துன்யா நூத்திஹா, உலகம் மட்டும் வேணும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தை விசாலமாக நாம் கொடுப்போம். ஒமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் நசீப், மர்மையில் கொஞ்சம் கூட அவனுக்கு நசீப் இருக்காது. அப்போ உலக செல்வங்களை வைத்து வாழுகின்றவர்களை பார்த்து நீங்கள் குமுற வேண்டாம். அப்படி குமுறினால் நாளைக்கு நீங்கள் கேள்விக்குறியாக ஆக்கப்படுவீர்கள். எனவேதான் அல்லாஹ் நமக்கு மிக்க ஒரு உறுதுணையான ஆறுதல் மட்டுமல்ல, டைட்டிலை கொடுத்துட்டான். அல்லாஹு லத்தீஃபும் பிழபாதி, அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மகா கருணை, நூதன கருணை கொண்டவன். அவன் எதெல்லாம் தர வேண்டும் என்று நினைத்தானோ அவைகளையெல்லாம் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ எதெல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருக்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடினானோ அத்தகைய ஒன்று கிடைக்கும். கிடைக்காத ஒன்றுக்கு முயற்சிக்கின்ற பொழுது அவன் விதிவசத்தில் இல்லையானால் அது கிடைக்காது. அல்லாஹ் மனிதர்களுக்கு தர வேண்டிய அத்தனையும் நிர்ணயித்து செவ்வையாக, லத்தீஃபாக, ரஹீமாக, கஃபூராக, ராசிக்காக இருந்து நமக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கான். நாம் நல்ல விஷயங்களில் சத்தியத்தின் கீழ் நிலைப்பாடோடு முயற்சிக்கின்ற பொழுது அவனுடைய அனுகிரகங்கள் நம்மை சூழக்கூடியதாக, நம்முடைய விதிவிசத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாம் சத்தியத்தின் கீழ் வாழ, அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து வெற்றி பெற்று நல்ல பல அமல் செய்து மறுமைக்கு உண்டான அத்தனை நியாமத்துக்களையும் மறுமைக்கு உண்டான அத்தனை அமல்களையும் நாம் செய்ய முயற்சிப்போம். வல்ல ரஹ்மான் அருள் பாலிக்கட்டும். இம்மையை விட மறுமை உயர்ந்தது, மறுமையினுடைய வாழ்வு மகா சிறந்தது, அதற்கு ஈடு இணை இல்லை. அல்லாஹ் அதை நம் அனைவர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், தாய் தந்தையர்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், மூமினான ஆண்கள் பெண்கள் முழு உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள்வதுடன் இந்த புனிதமான ரமதானை கண்ணியப்படுத்தி முழுமை பெற்ற கூட்டத்தோடு நம்மை ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.